ரிட்டர்ன் கிஃப்ட் ஆப்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சோக்கர் செட்டு தாங்க. ஸோ சோக்கர் செட் ப்ளஸ் இது கூட நம்ம சேர்ந்து ஒரு ஜிம்கா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. எப்படி கோக்குறதுன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜிம்கா ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி கலரு. ஸோ அதனால் நான் வந்து கோல்டு கலரில் தாங்க ஜிம்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 3mm ரவுண்டு தாங்க கிளாஸி ஃபினிஷ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 3 லேயராக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா 0.5 inch MDFங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு 8K ஐ ஷேப் யூஸ் பண்ணி மல்டி கலர் கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்கேங்க. ஸோ வந்து ஜிம்கிலாம் நிறைய டைம் நான் வந்து மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டையுமே ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சோக்கர் செட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கவனிக்கக்கூடியது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இடங்க. அதை தான் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1.5 inch MDF தாங்க எடுத்திருக்கேன். அதில் வந்து 8K ஐ ஷேப் மல்டி கலர் யூஸ் பண்ணி கிளாஸி ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு 4 லேயர் வச்சு நம்ம ரப்பர் பேண்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரியே தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜம்ப்ரிங் வந்துட்டு அந்த பஞ்சிங் டூல் வச்சு நம்ம ஜம்ப்ரிங்கை வந்து 2 பக்கமே வந்துட்டு நம்ம கோத்து வச்சுக்கணுங்க. ஸோ ஒவ்வொரு MDFலேயுமே வந்து நம்ம கோத்து வச்சுக்கணும். ஸோ ப்ரேஸ்லெட்லாம் செய்வோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தாங்க 2 பக்கம் கோத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி செட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம இதை கோக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் நமக்கு. ஸோ பொறுமையாக கோருங்க. இதில் வந்துட்டு நம்ம போட்டது கலரக்கூடாது. ஜம்ப்ரிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்துட்டு போட்டுட்டையும் கலட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஏன்னா வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோலை நல்லா டைட் பண்ணி விடுங்க. நோஸ் புல்லர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றா வந்துட்டு நீங்கள் பேக் செயின் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு டோரி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கோத்துக்கலாங்க. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சோக்கர் செட் ப்ளஸ் வந்துட்டு ஜிம்கிங்க. ஸோ இது வந்து காம்போவாக கொடுக்க போகிறோம். ஸோ எப்பயுமே காம்போவுக்கு வந்து ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு சோக்கர் செட் 250க்கு ஜிம்கா வந்து 90 ரூபீஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இதுவே காம்போவாக இருந்துச்சு அப்படின்னா 250 + 90 வந்து 340 வருதுங்களா. அப்போ காம்போ ப்ரைஸாக நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு 20 ரூபீஸ் கம்மி பண்ணலாங்க. ஸோ காம்போ அப்படின்னாவே கண்டிப்பாக கம்மியான ப்ரைஸ் தான் கஸ்டமர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே 320க்கு நீங்கள் வந்து கோட் பண்ணி இதை கொடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கிறது நமக்கும் கட்டுப்படியாகணும். அதே சமயம் வந்து கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணுங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது கூட யூடியூப்பில் ஒரு கமெண்ட் படித்தேங்க, சிஸ்டர் எப்படிங்க சிஸ்டர் நிறைய பேத்துக்கு இதோட மதிப்பே தெரியல, இதுக்கு இவ்வளோ ரேட்டான்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாங்க ஒரு சிலருக்கு அதோட மதிப்பு தெரியறதில்ல. அப்படி இருக்கிறவங்கள நம்ம வந்துட்டு இதை யோசிக்கவே தேவையில்லை. அவங்கள பற்றி நமக்கு வேல்யூ தெரிஞ்சு ஆர்டர் கொடுக்குறவங்கள மட்டும் நம்ம நம்பி இருக்கலாங்க. மற்றவங்கள பற்றி யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே வாங்குங்க, எல்லாத்துக்குமே சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் மெயினாக சொல்கிறதே. திரும்ப ட்ரை பண்ணுங்கன்னு அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.